அன்பு ரிஷபராசி நேயர்களே வணக்கம். ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நீச்சஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதி அன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்க மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ஸ்தானத்தில் சூரிய பகவான் வீற்றிருப்பதும், அந்த சூரிய பகவான் ஒரு 15-16 தேதிகளில், அதாவது புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த நாளில் சூரிய பகவான் கன்னியா ராசி மண்டலத்திற்கு இடப்பெயர்ச்சி நடக்கும். அவ்வாறு வரும்பொழுது அது 5ஆம் இடமாக வருகிறது. அந்த 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். இப்போ இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மையை வரப்போகிறதுங்கிறத காமிக்கிறார். சுகஸ்தானத்தை அவர் கேதுவுடன் வீட்டிருக்கிறார். அப்போ சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? அந்த சுகம்ங்கிறது மறைஞ்சிருக்கு. அந்த மறைந்திருக்கக்கூடிய சுகம் நமக்கு எப்படி கிடைக்கும், எதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு நம்மளுடைய சுய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அதை நாம் காண வேண்டும். ஒவ்வொரு சுய ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மூலத்திரிகோண வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். அவ்வாறு அவர் ஆட்சி பலத்துடன் இருந்து அந்த சுகஸ்தானத்தில் இருந்தாலும் கேது பகவானினுடைய பிடியில் இருக்கிறார். அப்பொழுது அந்த கேது பகவானினுடைய பிடியில் இருக்கும் பொழுது அந்த சுகஸ்தானம் நமக்கு எவ்வாறு நன்மைகளை கொடுக்கும், அந்த சுகஸ்தானத்தை நாம் எவ்வாறு நன்மைகளாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் கையாளக்கூடிய விதத்தில் நமக்கு கையாள முடியும். அதே நேரத்தில் சூரிய பகவான் கன்னிராசி மண்டலத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய லாபஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். அதாவது இப்பொழுது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய மாற்றங்கள், நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அல்லது நாம் கொஞ்சம் விஸ்தீரப்படுத்துறது, இது போன்ற விஷயங்கள், அல்லது புதிய முதலீடுகளை செய்வது, அல்லது புதிய மனிதர்களிடத்திலிருந்து நாம் சில ப்ராஜெக்ட் வாங்குறதோ அல்லது கான்ட்ராக்ட்ஸை வாங்குறதோ அதன் மூலமாக நாம் முன்னேற போகிறோமாங்கிறத முதல் 15 நாளிலும், அதற்கு அடுத்த 15 நாளில் நாம் செய்யக்கூடிய கர்மத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய லாபங்கள், யார் மூலமாக லாபங்கள் வரப்போகிறது, அவர்களை பற்றிய சிந்தனைகளை உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் ராசி அதிபதி துலா ராசி மண்டலத்திற்குள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நுழைந்து விடுவார். அவ்வாறு அவர் துலா ராசி மண்டலத்திற்குள் நுழையக்கூடிய நல்ல நேரத்தில் அவர் மூலத்திரிகோண வீட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த இடத்தில் அவர் மாறப்போகின்ற காரணத்தினால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் 80% உங்களுடைய மன நிறைவுடன் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இது கிடைக்கும், இது நடக்கும், இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று எண்ணி தயவு செய்து செய்யாதீர்கள். பேசும்பொழுது கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களில் திடீரென்று கோபம் வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் வீற்றிருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியும், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை எண்ணி இது கிடைக்கும், இது நடக்கும், இதன் மூலமாக எனக்கு இவ்வளவு லாபம் வரும் என்று எண்ணி தயவு செய்து இறங்கி செய்யாதீர்கள். பலனை எதிர்பாராமல் செய்யுங்கள். உங்களுக்கு பலனை எதிர்பாராமல் செய்யுங்கள். உங்களுடைய ராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கும்.